ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேய்கள் பிரதேசம். இது இந்த சேனலோட 2வது எபிசோட். பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கூடினாங்கன்னா பேய் கதைகளை கேட்கவும் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி அவளுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த கதையை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டா. அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. அதனால் நம்ம சேனலில் உங்களுக்கு அந்த கதையை நான் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்களுடைய அடையாளத்தை வெளியிடக்கூடாதுன்னு அவங்க கேட்டுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய பெயர்களும் மற்றும் அந்த இடத்தோட பெயரை நான் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கேன். இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னா, காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்டு அங்கேயே படித்து வளர்ந்து சென்னையில் பிஜியில் தங்கி ஐடியில் வேலை பார்க்குற லாவண்யான்ற பொண்ணுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. லாவண்யாவோட அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டதால அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மாவும் காஞ்சிபுரத்தில் தங்கி இருக்கிறதுனால லாவண்யா இங்கே பிஜியில் ஸ்டே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. இந்த சம்பவம் நடந்த ஆண்டு 2023. இந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாவண்யாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது கோவிட் முடிஞ்ச காலகட்டம்ங்கிறதுனால எல்லாரும் திரும்பி ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டது. அதனால் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்த லாவண்யாவும் இப்போ ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. லாவண்யா ஐடி ஒர்க் பண்ணுறதால அவங்க ஹைப்ரிட் ஷிஃப்ட்ஸ் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அதாவது ஷிஃப்ட் டைமிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் மார்னிங் ஷிஃப்ட் பார்த்தாங்கன்னா மறு வாரம் நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டும் ஆஃபீஸ் கேபில் தான். லாவண்யாவோட ஒரே வாழ்க்கை லட்சியம்னா அது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்ச பணத்தில் அவங்க அம்மா பேரில் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். லாவண்யாவுக்கு 30 வயசு ஆனதால் அவங்க அம்மா டெய்லி காலில் ஒரு தடவையாச்சும் லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, எனக்கும் வயசாகுது, நான் பேரம் பேத்தியெல்லாம் பார்க்க வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் லாவண்யா வேலை பார்க்குற அதே ஆஃபீஸ் அதே டீமில் கார்த்திக்குங்கிற ஒரு நபரும் வேலை பார்த்துட்டு வந்தார். அவருக்கு வயது 32 ஆகுது. அவரும் கல்யாணம் பண்ணாம தான் இருந்திருக்காரு. இது வரைக்கும் டீம் கால்ஸில் வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருந்த இவங்க முதல் முறையாக ஆஃபீஸில் நேரில் சந்திச்சுக்கிறாங்க. அப்படி நேரில் மீட் பண்ணதும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏதோ பல வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே 2 பேரும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரோட விருப்புகள், கனவுகள் இப்படின்னு எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ரெண்டும் ஒத்து போகவே அவங்களுக்குள்ள இருந்த நட்பு காதலாக மாற ஆரம்பிக்குது. கார்த்திகை பற்றி சொல்லணும்னா, அவரும் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவை ஒரு ஆக்சிடெண்ட்டில் இழந்துட்டு அவரோட சித்தப்பா சித்தியோட உதவியால் தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்புறம் கேம்பஸில் செலக்ட் ஆகி ஒரு ஐடி வேலையிலையும் பிளேஸ் ஆகுறாரு. என்னதான் சித்தப்பா சித்தியோட வீட்டில் அவர் சந்தோஷமா இருந்தாலும் அவரோட கல்யாணத்துக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு வீடு வாங்கி அதில் தன் குடும்பம் தன் குழந்தைங்கள்னு சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் கார்த்திகோட கனவாகவும் இருக்குது. கார்த்திக்கும் சரி லாவண்யாவும் சரி நல்லா படிச்சிருக்கிறதுனாலையும் நல்ல வேலையில் இருக்கிறதுனாலையும் அவங்க கிட்ட தனித்தனியாக நிறைய சேவிங்ஸ் இருந்தது இந்த வீடு கட்டுற விஷயத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குறிக்கோள் ஒன்றாவே இருந்துச்சு. ஒருத்தர் ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. அதனால சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. சரியா 6 மாதத்துக்கு அப்புறம் 2 வீட்டாரோட சம்மதத்தோட அவங்களுடைய கல்யாணம் சிம்பிளாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச முதல் 1 வாரம் கார்த்திக்கோட வீட்டில், அதாவது அவங்க சித்தப்பா சித்தியோட வீட்டில் லாவண்யா கார்த்திக் கூட தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ண முதல் விஷயம் என்னன்னா, என்னதான் 2 பேர்கிட்டையும் தனித்தனியாக நிறைய சேவிங்ஸ் இருந்தாலும் வீடு வாங்கணும் கட்டணுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் தீர விசாரிச்சு தான் பண்ணணும். இப்போ நம்ம 2 பேருமே அவசரப்படக்கூடாது அப்படின்னு 2 பேருமே ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. அதனால முதல் கட்டமாக ஒரு வீடை லீஸ்க்கு எடுத்து தங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணி அவங்க ஆஃபீஸ் பக்கத்திலேயே ஒரு நல்ல வீடாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ஆஃபீஸ் பக்கத்திலேயே ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன்று கிடைச்சிது. அது ஒரு 2 BHK வீடு. இப்போ வீட்டோட கட்டமைப்பை பார்த்துடலாம். அந்த வீடு பார்க்க பழைய காலத்தில் கட்டின வீடு மாதிரி தெரிஞ்சாலும்
புதுசா அடிச்ச பெயிண்ட்னால அந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. கேட்டை திறந்து உள்ள வந்தா 2 வீலர் பார்க் பண்ற மாதிரி சின்னதா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அப்படியே சின்னதா கார்டன் ஏரியா ஒன்று இருக்கும். வீட்டுக்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் ஹால் இருக்கும். ஹாலோட ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் அதுலேயே அட்டாச்சான பாத்ரூமும் இருக்கும். இப்போ திரும்ப ஹாலுக்கு வந்தா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா இன்னொரு பெட்ரூமும் அதுலேயே அட்டாச்ட் பாத்ரூமும் ஒன்று இருக்கும். ஹாலுக்கு ரைட் சைடில் கிச்சனும் இருக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா 2 ரூம்லையும் செவுத்துலேயே அட்டாச்ட் ஆன மாதிரி துணி வைக்க பீரோ சைஸில் கபோர்ட்ஸ் இருக்கு. அது போக பரன் மேலே வைக்கிற மாதிரி கிச்சன் ரூம்ஸ் முதற்கொண்டு எல்லா ரூம்ஸ்லேயும் கபோர்ட்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போக உடனே அந்த வீட்டை ஓகே பண்ணுறாங்க. ஹவுஸ் ஓனர் வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டதால இந்த வீட்டை லீஸ்க்கு விடுறதா சொல்லியிருக்காரு. என்னதான் இவங்க 2 பேர் மட்டும் அந்த வீட்டில் வாழ போகிறதா இருந்தாலும் திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தா அவங்கள தங்க வைக்க வசதியாக இருக்கும்னு அந்த 2 BHK வீட்டை ஓகே பண்ணுறாங்க. லீஸ் அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு வீட்டில் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுன்னு முதல் 1 வாரம் அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் போயிருக்கு. அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் கார்த்திக் நைட் ஷிஃப்ட்னால ஆஃபீஸ்க்கு போக அன்னைக்கு லாவண்யாவுக்கு லீவுங்கிறதால வீட்டில் அவங்க தனியாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. நைட் டைமில் ஏதாவது மூவிஸ் பார்க்கலான்னு ஹாலில் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஆப்போசிட்டில் இருந்த டிவியில் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பாத்ரூம்ல யாரோ தண்ணி திருப்பி விடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதை ஸ்டார்டிங்ல பெருசா கண்டுக்கலனாலும் ஒரு பாயிண்ட்ல அது வீட்டுக்குள்ள இருந்து வர சத்தம் தான்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல போய் பார்க்குறாங்க. அங்க இருந்த டேப் எல்லாம் மூடிதான் இருந்திருக்கு. இப்பவும் அந்த சத்தம் நிக்காததால இன்னொரு பெட்ரூம்குள்ள இருந்த பாத்ரூம்க்கு போய் பார்க்குறாங்க. அங்கதான் டேப்ல இருந்து தண்ணி வழிஞ்சு போய்கிட்டு இருந்திருக்கு. உடனே அவங்க டேப்பை மூடிட்டு குழப்பத்துல இருந்திருக்காங்க. பிகாஸ் லாவண்யாவும் சரி கார்த்திக்கும் சரி மாஸ்டர் பெட்ரூம்ல தான் தூங்குறது வழக்கமா வச்சு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பாத்ரூமை மட்டும்தான் யூஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெட்ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல எப்படி டேப் திறந்து இவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகியிருக்குன்னு குழப்பத்துல இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம திரும்பவும் ஹாலுக்கு வந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு இன்னொரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. யாரோ பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ற சத்தம் கேட்டு இருக்கு. இந்த வாட்டி இந்த சத்தத்தை கேட்ட இவங்க பயத்தோட உச்சிக்கே போயிருக்காங்க. இன்னொரு பெட்ரூம்ல இருக்கிற பாத்ரூம்க்கு போய் செக் பண்ணி பார்த்திருந்திருக்காங்க. அங்க நிஜமாவே ஃப்ளஷ் பண்ணி தண்ணி போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. கார்த்திக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அவரோ, விளையாடாத, அது எப்படி, வீட்டில் நீ மட்டும்தான் தனியாக இருக்க, அப்படி இருக்கும்போது இன்னொரு பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூமில் பேயா வந்து ஃப்ளஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் கேட்டதும் இவங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. அது வரைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் யோசிக்காத லாவண்யா இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நமக்கு வம்புன்னு ஹாலில் இருக்கிற டிவி ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் லைட்ஸை போட்டுட்டு மாஸ்டர் பெட்ரூமில் வந்து கதவை சாத்திக்கிறாங்க. கொஞ்சம் தைரியமாக ஃபீல் ஆக மொபைலில் சாமி பாட்டை போட்டு ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அது கொடுத்த தைரியத்தில் மாஸ்டர் பெட்ரூமில் இருந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பாட்டை கேட்டுட்டே தூங்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் தூங்கினதும் பாத்ரூம் போகலான்னு பெட்ல இருந்து இறங்க ட்ரை பண்ணும்போது அவங்க கண்ணுக்கு ஒரு விஷயம் தென்படுது. அவங்க ரூம் கதவுக்கு கீழே லைட் வெளிச்சத்துல யாரோ இந்த பக்கமோ அந்த பக்கமோ நடந்து போற மாதிரி ஷேடோ தெரியுது. அவங்க பார்க்குற அந்த காட்சி கனவா நிஜமானு அவங்களுக்கே புரியல. டக்குன்னு ஃபோனை எடுத்து அந்த காட்சியை வீடியோவா எடுக்கிறாங்க.
அதை அப்படியே கார்த்திக்குக்கும் வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணி, நம்ம வீட்டில் நம்மளை தவிர யாரும் இருக்கிற மாதிரி இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக்கும் அந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்திக், நீ பயப்படாத, எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், அது வரைக்கும் தைரியமா இரு, நீ நம்ம ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளேயே இரு, நான் வந்ததும் கதவை திறன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஓகேன்னு சொல்லி லாவண்யாவும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு ½ an hourல வீட்டுக்கு வந்து கேட்டை திறந்த கார்த்திக் லாவண்யாவுக்கு கால் பண்ணி கதவை திறக்க சொல்லியிருக்காரு. அவங்களும் ரூமை விட்டு வெளியே வந்து திறக்கிறாங்க. கார்த்திகை பார்த்ததும் லாவண்யா கதறி அழுகுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நாளையில இருந்து எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிடும், என்னால தனியா நைட் இங்க தங்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒன்னும் பயப்படாத லாவண்யா, விடிஞ்சதும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி லாவண்யாவை ஆறுதல் படுத்தி தூங்க வைக்கிறாரு. அவரும் கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிடுறாரு. லாவண்யாவுக்கு அன்னிக்கும் வீக் ஆஃப்ங்கிறதால 2 பேரும் லேட்டாக தான் எழுந்துக்கிறாங்க. 10 மணிக்கு எழுந்து அவசரமாக குளிச்சு சாப்பிட்டுட்டுன்னு முன்னாடி நாள் அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு போகிறாங்க. மனசார சாமியை கும்பிட்டு தியானம் பண்ணிட்டுன்னு நடைய சாத்துற வரைக்கும் கோவில்லையே அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வர்ற வழியில் 2 பேருக்கும் நான்வெஜ் சாப்பிடணும் போல இருந்திருக்கு. அதனால கறி கடையில் பச்சை கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனதும் லாவண்யா அவங்க வாங்கின அந்த பச்சை கறியை கழுவலாம்னு சிங்குக்கு பக்கத்தில் வச்சுட்டு வாஷ்ரூமுக்கு போயிருக்காங்க. வந்து பார்த்தா அங்க வச்ச கறியை காணும். ஃப்ரிட்ஜில் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. உள்ள ரூம்ல ஃபோன்ல பேசிட்டு இருந்த கார்த்திக் கிட்ட வந்து கேட்குறாங்க, சிங்க் பக்கத்தில் வச்ச கறியை பாத்தியா அப்படின்னு. அதுக்கு அவரு, கறியை சிங்க் பக்கத்தில் எடுத்துட்டு போய் வச்சது நீ, எனக்கு எப்படிமா தெரியும் அது எங்க போச்சுன்னு அப்படின்னு சொன்னாரு. இப்போ திரும்பவும் லாவண்யா கிச்சனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னொரு பெட்ரூம்ல யாரோ ஒரு கவரை பிச்சி எடுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதை கேட்டதும் அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நேரா மாஸ்டர் பெட்ரூம்க்கு போய் கார்த்தியை கூட்டிட்டு வராங்க. வந்து பார்த்தா அந்த ரூம் பக்கத்துல வர வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. ரூமை திறந்து பார்த்தா உள்ள அந்த கறி கவர் காலியா கீழே கிடக்குது. அதுல 2 கறி துண்டு மட்டும் பிச்சி போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்கு. இதை பார்த்த 2 பேரும் பயப்பட செய்றாங்க. பட் அப்பவும் கார்த்திக் லாவண்யாவை சமாதானப்படுத்துறாரு. பெருச்சாலி பூனைன்னு ஏதாவது இந்த வேலையை பார்த்துருக்கும் அப்படின்னு. பட் லாவண்யாவுக்கு தெரியும், 1/2 கிலோ கறி கவரை இவ்வளோ அசால்ட்டா எலியாலேயோ பூனையாலேயோ தூக்கிட்டு வந்து அந்த ரூம்குள்ள வைக்க முடியாதுன்னு. 2 பேரும் பயத்துல ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்காம ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டெக்கரேஷனுக்காக மெயின் டோருக்கு பின்னாடி சின்னதா மிரர் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அந்த ரூம்ல ஒரு பையனோட உருவத்தை பார்க்குறாங்க. அவனை பார்த்தா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தெரியறான். அவன் தலை உடஞ்சி போய் சைட்ல பெண்டாகி இருக்கு. அவன் உடம்பு பூராவும் ரத்தமா இருக்கிறத பார்க்குறாங்க. அவன் தரையில ஒழுங்கா உட்காராம அவன் அடிப்பட்ட உடம்போட ரத்தம் சொட்ட சொட்ட தலைய சாய்ச்சபடியே மிச்சம் இருந்த அந்த 2 பச்சை கறி துண்டுகளை சாப்பிட்றத பார்க்குறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. கார்த்திக்கும் லாவண்யாவும் அந்த ரூம்க்கு போய் பார்க்கும்போது அங்க அந்த மிச்சம் இருந்த 2 சிக்கன் துண்டுகளும் காணாம போயிருந்தது. கார்த்திக் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ள பாத்ரூம்குள்ளன்னு ஃபுல்லா தேடி பார்க்குறாரு, யாராவது வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சி இருந்து இந்த வேலையை பார்க்குறாங்களான்னு. பட் அப்படி யாரும் அங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க 2 பேரும் பயத்தோட உச்சிக்கே போறாங்க. சரி வா, நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம்னு கார்த்திக் சொல்ல
லாவண்யாவும் வெளியே கிளம்புறாங்க. 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லாவண்யா அழுதுகிட்டே, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், வேணாம், நமக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு அவரோ, இரு, இப்பதான் லீஸ்க்கு இவ்வளோ பணம் பே பண்ணியிருக்கோம், நம்ம முழுசா 1 மாசம் கூட ஆகல, உனக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சுன்னா சாமியார் யாரையாச்சும் கூட்டிட்டு வந்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. லாவண்யாவும் அப்போது உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே ஆஞ்சநேய கோயிலுக்கு போய் கோயில் பூசாரி கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அவரோ, நீங்க காலையில வரும்போதே எனக்கு தெரியும் திரும்பியும் நீங்க இங்க வருவீங்கன்னு, உங்க வீட்டில் ஏதோ அமானுஷ்யம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை நீங்க இன்னும் உணரலன்னு நினைச்சுதான் காலையில உங்ககிட்ட நான் அதை பத்தி எதுவுமே சொல்லி பயமுறுத்தல. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது, நீங்க நான் சொல்ற சாமியாரை போய் பாருங்க, அவர் எப்பேற்பட்ட ஆத்மாவையும் சாந்தப்படுத்தி மோட்சத்துக்கு அனுப்பிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. இவங்க டிலே பண்ணாம உடனே அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறாங்க. ஒரு வயதான மனிதர், அவருக்கு 5-6 சிஷ்யர்கள்னு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்ததும் அந்த சாமியார் இவங்களை பார்த்து, நான் இருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே சமிக்ஞை பண்றாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட இவங்களும் ஒரு ½ an hour வெயிட் பண்றாங்க. அவர் வந்ததும் நடந்ததையெல்லாம் அவர்கிட்ட சொல்ல, அவரு லாவண்யா கிட்ட ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்து, இன்னைக்கு நைட்டு நீ இதை உன் தலைமாட்டில் வச்சு படுத்துக்கோ, எந்த சத்தம் கேட்டாலும் சரி நீ உன்னோட அறையை விட்டு வெளியே வரக்கூடாது, அந்த ஆத்மா உன்னை வெளியே வர வைக்க எல்லா முயற்சிகளையும் பண்ணும், அது எதுக்குமே நீ செவி சாய்க்க கூடாது, காலையில் 6 மணி வரைக்கும் நீ உன் அறை கதவை திறக்கக்கூடாது, நாளைக்கு காலையில் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து என்னன்னு பார்க்குறேன், அது வரைக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இவங்களும் சரிங்க ஐயா அப்படியே பண்ணுறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ திடீர்னு கார்த்திக்கு ஒரு கால் வருது. இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங்கில் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதை கார்த்திக் தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவர் மேனேஜர் சொல்ல, கார்த்திக்கும் ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் போகும்போது, இங்கே பார் லாவண்யா, இன்னைக்கு நான் லீவ் சொல்லலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள ஒரு கிளைண்ட் மீட்டிங் வந்துருச்சு, நான் தான் அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நம்ம மேனேஜர் சொல்லிட்டாரு, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் அந்த சாமியார் சொன்ன மாதிரியே உன் தலைமாட்டில் லெமனை வச்சுட்டு படுத்துக்கோ, எந்த சத்தம் வந்தாலும் கதவை திறக்காத, நான் வீட்டுக்கு வந்ததும் உனக்கு கால் பண்ணுறேன், அப்போ மட்டும் ரூமை விட்டு வெளியே வா, அப்படி வரும்பொழுது கையில் எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டே வா, நாளைக்கு காலையில் அந்த சாமியார் வந்ததும் நம்ம வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு ஒரு கிளியர் கட் ஐடியா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. கார்த்திகை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு எல்லா ரூம்ஸ்லேயும் லைட்டை போட்டுட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து கதவை லாக் பண்ணிட்டு தலைமாட்டில் எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு முன்னாடி நாள் பண்ண மாதிரியே மொபைலில் சாமி பாட்டை போட்டுட்டு ஹெட்ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தைரியம் வந்ததும் அந்த ரூம் லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பயுமே லாவண்யாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அது என்னன்னா ஒரு சைடு மட்டும்தான் காதில் ஹெட்ஃபோன்ஸ் வைப்பாங்க, இன்னொரு சைடு வைக்க மாட்டாங்க. இப்படியே அவங்க பாட்டை கேட்டுகிட்டே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா மணி 12 தொட்டு இருக்கும். அப்போது யாரோ தண்ணி திருப்பி விடுற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் கண்முழிச்ச லாவண்யா காதில் இருந்து ஹெட்ஃபோனை எடுத்துட்டு சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது பக்கத்து ரூம்ல இருந்து வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்பார்த்தபடியே டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணுற சத்தமும் கேட்குது. லாவண்யா பயத்தில் எழுந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. இப்போ
அவங்க டோருக்கு கீழே முந்தைய நாள் பார்த்த மாதிரியே யாரோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து போற மாதிரி ஷேடோ தெரியுது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவும் ஆக போறதில்லைன்னு லாவண்யா நினைச்ச அதே சமயத்துல தான் அவங்க ரூம் கதவை யாரோ வெளியில இருந்து திறக்கிற ட்ரை பண்ற மாதிரி கதவோட கைப்பிடி அசைறத பார்த்து பயப்படுறாங்க. பட் இவங்க கதவை லாக் பண்ணதால கதவு ஓப்பன் ஆகாம இருந்திருக்கு. கூடவே கதவை யாரோ ஓங்கி தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் அந்த ஆத்மாவோட வேலையா தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட லாவண்யா தலைமாட்டில் இருந்த அந்த எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த தட்டுற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன லாவண்யா மெதுவா நடந்து போய் கதவோட சாவி போடுற துவாரத்து வழியா ஒரு கண்ணை வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹால்ல திடீர்னு டிவி தானா ஆன் ஆகுறதையும் தானா ஆஃப் ஆகுறதையும் பார்க்கறாங்க. இதெல்லாம் பார்த்து லாவண்யா பயந்துட்டு இருந்த அதே நேரத்துல கார்த்திக் கிட்ட இருந்து கால் வருது. கதவை தர, நான் வெளியில தான் நிக்கிறேன், மீட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, அதான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றாரு கார்த்திக். இவங்களும் கதவை திறக்க போறாங்க. கதவோட லாக்ல கை வச்சதும் இவங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வருது கார்த்திக் கிட்ட இருந்து. ஹாய் பேபி, இன்னும் கிளைண்ட் மீட்டிங் முடியல, நான் வர்றதுக்கு லேட் ஆயிடும். நான் மோஸ்ட்லி 4:30க்கு தான் வருவேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் டோன்ட் ஓப்பன் தி டோர், தைரியமா இரு, உனக்கு நான் இருக்கேன். அந்த மெசேஜை பார்த்ததும் புரிஞ்சிடுச்சு கார்த்திக்கோட வாய்ஸ்ல பேசினது அந்த ஆத்மாதான்னு. கோவத்தோட உச்சிக்கே போன லாவண்யா இப்போ வெளியே நடமாடிக்கிட்டு இருக்கிற ஆத்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னதான் வேணும்? எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு. அதுக்கு அந்த சைட்ல இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அதுக்கு பதிலா அது கோவமா இருக்குன்னு உணர வைக்க இன்னொரு ரூம்ல இருந்து கபோர்ட்ஸ்லாம் யாரோ தானா திறந்து மூடினா எப்படி சத்தம் வருமோ அதே மாதிரி கண்டினியூஸா சத்தம் வருது. அந்த சத்தம் அங்க கேட்டு முடிஞ்சதும் இந்த மாஸ்டர் பெட்ரூம் கதவை ஒரு பையன் கோவத்தோட உச்சியில கத்திக்கிட்டே திறக்க ட்ரை பண்ணா எப்படி சத்தம் வருமோ அந்த சத்தம் வந்துச்சு. லாவண்யாவுக்கு இப்போ உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் கையில அந்த எலுமிச்சை பழத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு பெட்ஷீட்டை உடம்பு ஃபுல்லா போர்த்திக்கிட்டு பெட்ல படுக்கிறாங்க. இந்த சத்தம் படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. அப்போ மணி 4:30 ஆகிடுச்சு. இப்ப திரும்ப கார்த்திக் கிட்ட இருந்து கால் வருது. கதவை திற லாவண்யா, நான் வெளியே தான் இருக்கேன். பட் லாவண்யாவால இதை நம்ப முடியல. கார்த்திக் கூட நைட் ஷிஃப்ட் பார்த்த ஒரு கொலீக்கு கால் பண்ணி கார்த்திக் கிளம்பிட்டானான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும் ஆமாம், இந்நேரம் அவன் வீட்டுக்கே வந்து ரீச் ஆகியிருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் லாவண்யாவுக்கு தைரியம் வந்து மெதுவாக டோர் ஹேண்டிலில் பயந்துக்கிட்டே கையை வைக்கிறாங்க. இன்னொரு கையில் எலுமிச்சை பழத்தை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டோரை ஓப்பன் பண்ணி ஹாலுக்கு போகிறாங்க. திரும்பவும் கார்த்திக் கிட்ட இருந்து கால் வருது. எவ்வளோ நேரம் வெளியே வெயிட் பண்ணுறது, கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்னு. இவங்களும் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கார்த்திக்கும் வராரு. உள்ள வந்ததும் வா ரூம்க்கு போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி லாவண்யா தரன்னு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது கார்த்திக் அந்த இன்னொரு ரூமை பார்க்குறாரு. அந்த ரூம்ல
கார்த்திக்கோட கண்களுக்கு தெள்ள தெளிவா அந்த ஆன்மா தெரியுது. அது இப்போ ரொம்ப கோவமா இருக்குன்னு புரிஞ்சதும் அவரும் வேகமா லாவண்யா கூட ரூம்க்கு போய் லாக் பண்ணிக்கிறாரு. லாவண்யா நடந்ததெல்லாம் சொல்லி அழ கார்த்திக் லாவண்யாவை தேத்தி, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் சாமியார் வரேன்னு சொன்னார்ல, அவர் வந்ததும் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. காலையில 7:10 வரைக்கும் தூங்காம சாமியாரோட வருகைக்காக 2 பேரும் காத்திருக்காங்க. கரெக்டா சாமியாரோட சிஷ்யருக்கு கால் பண்ணலான்னு நினைக்கும் போது அவங்களே வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. லாவண்யா கார்த்திகை பார்த்து, இரு கார்த்திக், அவசரப்பட்டு கதவை திறக்காத, ஒரு தடவை அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அவங்க தானான்னு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி கன்ஃபார்ம் ஆனதும் டோரை ஓபன் பண்றாரு. அந்த 6 சிஷ்யர்களும் உள்ள வந்து பூஜைக்கான வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் சாமியாரை காணும். ஒரு சிஷ்யர்கிட்ட, சாமி எங்கேயா அப்படின்னு கார்த்திக் கேட்டதுக்கு, வாசல் வரைக்கும் எங்க கூட தான் வந்தாரு, உள்ள நுழைஞ்சதும் உங்க கார்டன் ஏரியா பக்கமா போனாரு அப்படின்னு சொல்லி முடிக்க கார்த்திக் வேகமா கார்டன் ஏரியா பக்கமா போறாரு. அங்க போய் பார்த்தா சாமி நின்னுக்கிட்டு எதையோ உத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. கிட்ட போய் கார்த்திக், என்ன சாமி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த பைக்கு யாருடையது அப்படின்னு சாமி கேட்டாரு. அது ஹவுஸ் ஓனருடையது தான், வீடு வாடகைக்கு விடும் பொழுதே சொல்லிட்டாரு இந்த வண்டி இங்கதான் இருக்குன்னு. இந்த வண்டி இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆத்மாவோட தொல்லை இருக்கத்தான் செய்யும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சாமியாரை குழப்பமா பார்க்க, வாங்க உள்ள போகலாம், உள்ள போனா எல்லாம் தெரிஞ்சிரும் இப்படி சொல்லி சாமியார் வீட்டை நோக்கி போக கார்த்திக் அவரை பின்தொடர்றாரு. 2 பேரும் இப்ப வீட்டுக்குள்ள போறாங்க. அங்கேயும் சாமியார் கரெக்டா அந்த இன்னொரு பெட்ரூம்க்கு போய் ஒரு கார்னரையே உத்து பார்க்கிறாரு. அப்புறம் ஹாலுக்கு வந்து பூஜையை தொடங்குறாங்க. கார்த்திக்கும் லாவண்யாவும் அந்த 5-6 சிஷ்யர்கள் மத்தியில் உட்கார ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சு சாமியார் அது பக்கத்துல உட்கார்றாரு. உட்கார்ந்து சில மந்திர சொற்களை சொல்ல ஆரம்பிச்சதும் இன்னொரு ரூம்ல இருந்து கபோர்ட்ஸ்லாம் தானா திறந்து மூடுற மாதிரியான சத்தம் கேக்குது. யாரும் அது மேல கவனத்தை செலுத்தாதீங்க, பூஜையில மட்டுமே உங்க கவனம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்ல லாவண்யாவும் கார்த்திக்கும் கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலலாம் யாரோ ஒரு பையன் கோவமா கத்திக்கிட்டே ஹாலை நோக்கி ஓடி வர மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் சாமியார், வா, ஒழுங்கு மரியாதையா இந்த வட்டத்துல வந்து உட்காரு, வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு முடியாது முடியாது அப்படின்னு சத்தம் கேட்க தீர்த்த தண்ணியை எடுத்து ஒரு இடத்துல தெளிக்கிறாரு. அந்த தீர்த்த தண்ணி மேல பட்டதும், ஐயோ எரியுதே எரியுதே உடம்பு எரியுதே அப்படின்னு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை தொடர்ந்து அந்த ஆன்மாவோட உருவம் தெளிவா எல்லார் கண்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. எரிச்சலை தாங்க முடியாம சாமியாரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த வட்டத்துல அந்த பையனோட ஆத்மா உட்காருது. சொல்லு, யாரு நீ, எதுக்காக இவங்கள தொந்தரவு பண்ற, பதில் சொல்லு அப்படின்னு சாமியார் கோவமா கேட்டதும் அந்த ஆன்மா பதில் சொல்ல ஆரம்பிக்குது. இவங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் அவங்கள தேடி போகல அப்படின்னு கொடுமையான குரல்ல பேச ஆரம்பிக்குது. அதுக்கு சாமியாரோ, இது உன் வீடுனா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, இந்த வீட்டு ஹவுஸ் ஓனரோட பையன்தான் நானு. உன் உயிர் எப்படி பிரிஞ்சுது? 12th நல்லா மார்க் எடுத்ததுக்கு அப்பா எனக்கு நான் கேட்ட பைக்கை வாங்கி கொடுத்தாரு. அந்த பைக் தான் எனக்கு எல்லாமே. காலேஜ் சேரத்துக்கு சரியா 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக ரொம்ப தூரம் வண்டியில போக பிளான் பண்ணோம். அது ரேஸா மாற ஆரம்பிச்சுது. அதுல எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா
வண்டியோட வேகத்தை கூட்டி வண்டியில பறக்க ஆரம்பிச்சேன். அப்போ எதிரில் வந்து ஒரு பஸ்ல மோதி தூக்கி வீசப்பட்டேன். அந்த இடத்துலயே என் தலை கட்டாகி அதுல இருந்து ரத்தம் போக போக துடிச்சு இறந்தேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் இவங்களை தொந்தரவு பண்ற? இது என் வீடு, என் அப்பா அம்மாவோட நான் சந்தோஷமா வாழ்ந்த இடம். என் பைக்கெல்லாம் இங்கதான் இருக்கு. நான் இதெல்லாம் விட்டுட்டு எங்க போறது? நீ இறந்துட்ட. இது உன் உலகம் கிடையாது. உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, என்ன வேணும்னாலும் கேளு அப்படின்னு கார்த்திக் பேச ஆரம்பிச்சாரு. நான் என் அப்பா அம்மா கிட்ட பேசணும். அப்பா அம்மா கிட்ட தானே நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் உடனே ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அடுத்த 10 நிமிஷத்துல ஹவுஸ் ஓனர் அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அம்மா அப்பாவை பார்த்ததும் அந்த ஆத்மா இன்னும் கதறி அழ ஆரம்பிச்சது. அம்மா, அப்பா, சாரிப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். அப்படின்னு அந்த ஆத்மா கதறி அழ அவங்க அப்பா அம்மாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழாத கண்ணா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இவங்களை நிம்மதியா வாழ விடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா எனக்கும் ஒரு வாய் ஊட்டி விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு அந்த ஆத்மா கேட்க, சாமியார் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா ஆத்மாக்கு ஊட்டி விடணும்னா அதுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது. அந்த உருவத்தை கொடுத்துட்டா திரும்பி அந்த உருவத்துல இருந்து அந்த ஆத்மா விலகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அதனால முழிச்சிட்டு இருந்த சாமியாரை பார்த்து, என்ன சாமி யோசிக்கிறீங்க? அந்த தம்பி பாவம் எவ்வளோ அழுறான் பாருங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, அதுக்கு சாமி, இல்லப்பா, இது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, அது உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு சாமியார் சொல்ல, இல்லை சாமி நீங்க சொல்லுங்க, அந்த தம்பி அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு வாய் சாப்பாடு தானே எதிர்பார்க்குறான், அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒரு உடல் வேணும்பா, அப்படியே அந்த உடலை அந்த ஆத்மா கிட்ட கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு அந்த ஆத்மா அந்த உடம்புல இருந்து வெளியேறுமா அப்படின்னு கேட்டா சந்தேகம்தான். அதுக்கு அந்த ஆத்மா கிட்ட நம்ம சத்திய வாக்கு வாங்கணும். அப்படியே சத்திய வாக்கு வாங்கினாலும் இங்கே யார் அந்த உடலை கொடுப்பா அப்படின்னு சாமியார் கேட்க, நான் கொடுக்குறேன், எனக்கு தான் அப்பா அம்மா பாசம் இல்லாமல் போயிடுச்சு, அட்லீஸ்ட் அந்த தம்பிக்காவது அது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் இமோஷனல் ஆக, லாவண்யா அவன் கையை பிடிச்சி, வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லை லாவண்யா, இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கார்த்திக் பிடிவாதம் பிடிக்க, சாமியார் அந்த ஆத்மா கிட்ட சத்திய வாக்கு கேட்குறாரு. இங்க பார், கார்த்திக் அவருடைய உடலை கொடுக்க சம்மதிச்சிருக்காரு. கார்த்திக்கோட உடலுக்குள்ள போய் உங்க அம்மா உனக்கு ஊட்டி விட்டதும் நீ மறைஞ்சிடணும், மோட்சம் அடைஞ்சிடணும். அதை விட்டுட்டு திரும்பி இவங்களை தொல்லை பண்ணினா அதோட விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியதா வரும், ஜாக்கிரதை. சத்தியம் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கோட உடல்ல அந்த ஆத்மா போக, அவங்க அம்மா ஆசையா அந்த ஆத்மாக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஊட்டி விட்டதும் தான் பண்ண சத்தியத்துக்கு ஏத்த மாதிரியே அந்த ஆத்மா மோட்சம் அடைஞ்சிருச்சு. ஆனா மோட்சம் அடையறதுக்கு முன்னாடி கார்த்திகை பார்த்த அந்த ஆத்மா, ரொம்ப நன்றி அண்ணா, இனிமே என் இடத்துல இருந்து எங்க அம்மா அப்பாவை நீங்க தான் பார்த்துக்கணும், பார்த்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆத்மா கேட்க, கார்த்திக்குக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவருக்கும் அப்பா அம்மா இல்லை இல்லையா, அதனால சந்தோஷமா அந்த சத்தியத்தை பண்றாரு. அந்த சத்தியத்தை வாங்கின உடனே அந்த ஆத்மா மோட்சம் அடைஞ்சிருச்சு. அந்த ஆத்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரியே கார்த்திக் அவரோட அப்பா அம்மாவை, அதாவது அந்த ஆத்மாவோட அப்பா அம்மாவை தன்னுடைய அப்பா அம்மாவா நினைச்சு அவருடைய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு வராரு. இந்த சம்பவம் 2023 நடந்தது. அதுக்கப்புறம்
கார்த்திக்கும் லாவண்யாக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்துச்சு. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? விக்ரம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவோட பேரை தான் தன்னோட குழந்தைக்கு வச்சிருக்காங்க. என்னதான் இந்த சம்பவம் ஆரம்பத்துல அமானுஷ்யமா இருந்தாலும் முடிவுல கார்த்திக் ஆசைப்பட்ட மாதிரியே அவருக்கு ஒரு அழகான குடும்பமும் அமைஞ்சிருச்சு. உங்க வாழ்க்கையிலையும் இது போன்ற திகிலான நிஜ சம்பவம் நடந்திருந்ததுன்னா அதை நீங்க என் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேய்கள் பிரதேசம் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல டிஎம் மூலியமாவோ இல்லைன்னா வாய்ஸ் நோட் மூலியமாவோ நீங்க அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அது திகிலா இருக்கும் பட்சத்துல நான் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அதை ஷேர் பண்ணுவேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் மூலியமா உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரிவிங்க. மேலும் இதே போன்ற ஒரு நிஜ சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். Have a spooky dreams.